guys, welcome to Great Krigalan Magic Show. இன்னைக்கு நம்ம பிரியாணி செய்றோம். இந்த வகையான பிரியாணி எனக்கு தெரியாது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு. ஐ மீன் தெரியாதா தெரியும். ஐ அம் குக். நான் வந்து குக் வித் கோமாளில வந்து நல்லா சமைச்சிட்டு இருக்கேன் அப்படி நிறைய பேர் நீங்க சொல்றீங்க. பாக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அது அங்க இருக்கவங்களே சொல்றாங்கன்றபோது இன்னும் சூப்பரா இருக்குது. பட் நான் குக் பண்ண போறது இல்ல. நான் இப்ப இருக்கிறது வந்து ஆலியா வீட்ல இருக்கேன். ஆலியா, oh my god, ஆலியா is here. Wow. ஆலியா என்ன புரியல. நான் சமைக்கல, எங்க வீட்ல எல்லாரும் சேர்ந்து சமைக்கிறோம். உங்க அக்கா பர்னா ஃபேஷன் ஷோ மாதிரி ஒருத்தரா வர போறாங்க இன்னைக்கு. பர்னா இஸ் ஆலியா அக்கா. ஏ ஆஸ்ரின் வந்து ஆசிபாவோட ஆலியாவோட சிஸ்டர். அப்துல் வந்து பாத்தீங்கன்னா ஆலியாவோட தம்பி. வேற மாதிரி ஏர்போர்ட்ல தர வரான். ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அகிலா அனிஷா இவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து கசின்ஸ் ஆஃப் ஆலியா. என்ன இவ்வளவு போய் பண்ணதா இருக்குது? இல்ல அது அவ்வளவு பெரிய சட்டி வச்சு கேஸ் ஸ்மெல் வரும். அப்படியே ஜெட் மாதிரி அடிக்குது. அதிகமா எவ்வளவு பார்க்கலாமா? என்ன பண்ணு போடே ஏதாவது என்ன என்ன பிரியாணி இது? மட்டன் பிரியாணி. இல்ல மச்சானோட இது விழுதுகள் இவங்கலாம். சோ அவங்களுக்கு பதிலா இன்னைக்கு அந்த ஜோக்ஸ்லாம் வந்து இவங்க அடிப்பாங்க. நான் விளையாடலமா. தண்ணி இப்ப தண்ணி இங்க இருக்கா? இங்க பாருங்க. மனசாட்சியே இல்லாம இவ்வளவு ஹாட்டான ஒரு இது எப்படி உங்களுக்கு கிடைச்சு? எனக்குலாம் கிடைக்கல. இன்னும் சிம்ல சார் இது ஆஃப் தான் பண்ணணும். இருமா மூளை எல்லாம் ஊத்துறோம். எத்தனை கிலோ பிரியாணி? அதெல்லாம் தெரியாது. எத்தனை கிலோ பிரியாணி கையில வரத போடுவோம். ஆலியாவோட நம்ம இஷ்டம் மாதிரி ஏதோ கையில வந்ததெல்லாம் எடுத்து போடுறாங்க. பாருங்க எவ்வளவு கிராம்பு மாடி. கண்ணெல்லாம் வைக்க முடியாது. ஏங்க எவ்வளவு பட்டை பாருங்க அதுல. போடவா அப்படி அவங்க சேர்த்து காட்டுங்க. அவங்க பயந்து ஓடுவாங்க. நான் போறேன். அடுப்பு ரொம்ப பெருசா இருக்கு. கட்டையில எல்லாம் பண்ணுவாங்கல்ல விறகு, அதுல செம்ம ஹீட் வரும். அந்த ஹீட் அளவுக்கு வரும் போல இது. பாருங்க அதான் இது அறிவாளியா சொன்னது. ரொம்ப சமைப்பாங்க எக்ஸ்பர்ட். ஆமா அனிசாவும் அவங்க எக்ஸ்பர்ட். தீ அதிகமா வச்சா சீக்கிரமா அது என்னது இதே உப்பு? ஓ தஞ்சாவூர் டெக்னிக்கா இது? எங்க இருந்து கத்துக்கிட்டாங்க? வெங்காயத்துல உப்பு போட்டு போதாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். நான் போட்டிருக்கேன் எங்க சின்ன செய்யும்போது. அப்படியா? என்ன இன்னும் கொஞ்சம் நம்ம இஷ்டம். இங்க மட்டும் தான் அப்படி நினைச்சேன். குடும்பமே அப்படிதான் இருக்கு. என்னது என்ன லைன் ஊத்துறமா? எனக்கு பனானாவோட குக்கிங் செம்மையா இருக்கும். நீங்க அத வந்து क्वेश्चन பண்ணாதீங்க. நிறைய டவுட் பண்ணுவீங்க. டவுட்லாம் இல்ல. கன்ஃபார்ம் பண்ணாங்க. உங்களுக்காக தான் நினைக்கிறேன். உங்களுக்கு சமைப்பீரோ? இல்ல இது மொத்த கையில யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கையில பண்ணா அப்பதான் கரெக்டா வரும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசிட்டு செய்றீங்களோ? பேசிட்டு பண்றீங்கன்னு கேட்ட மாதிரி இருக்கு. பேசிட்டு நீங்க பேசிட்டு பண்றீங்கன்னு கேட்ட மாதிரி. அப்ப இது பேசாம பண்றீங்க, உண்மையா பண்றீங்களா? பெரிய சைடுல பண்ணிருக்கேன். நான் 3 கிலோ வரைக்கும் பண்ணிருக்கேன். இது 2.5 கிலோ தானே. சோ அந்த அளவுல தெரியும் இப்ப என்ன அரிசி போடுறோம். அதெல்லாம் எல்லாமே தெரியும். ஆனா எவ்வளவு ஆனியன் பட்டை எவ்வளவு பட்டை போடுறோம் அதான் தெரியாது. இது என் ஸ்டைல் தானே அது. அதனால கரெக்ட்டா. அதனால என்ன போடாலும் ஆமா. இதுக்கு அப்புறம் என்ன இஞ்சி பூண்டு அதுவும் யதார்த்தமா தான் போடுவோம். யதார்த்தமா கையில வரதுதான். இஷ்டத்துக்கு போடுவோம்னு சொல்றதுக்கு யதார்த்தமா தான் போடுவோம். சரி எல்லாமே உட்கார்ந்தாங்க. என்ன அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அப்ப இது மிளகாத்தூள் போடுவீங்க? டெஸ்ட் பண்றீங்களா? இல்லங்க நான் கேக் தக்காளி போடுறதுக்கு அப்புறம் போடுவீங்க. இதுக்கே நிறைய டைம் கொடுப்பேன். அது உண்மையா கேக்குற மாதிரி இல்ல லக்கல் பண்றாங்க. உங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதான்னு பண்றீங்க. நீங்க குக்கு கோமாளில செஞ்ச அளவுக்கு இருக்காது பிரியாணி. அந்தவளை யாரும் செய்ய முடியாது. ஆனா என்ன என் வைஃப் வந்து வின் பண்ணிட்டு போனா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாதா? நான் ஒரு வாட்டி தான் வாங்கினேன். இவன் வந்துட்டு ஒரே வாட்டி தான் வாங்கிட்டான். என்ன சமைச்ச? இட்லி மட்டன் குருமா. மட்டன் கிரேவி குருமா இல்ல. மட்டன் அவங்கலாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க வந்து தீபாவளி அன்னைக்கு காலையில 5 மணிக்கு குளிச்சிட்டு சாப்பிடுவோம். அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. 15 இட்லி சாப்பிடுவோம் நாங்க இந்த மாதிரி. 10 சொன்னா எக்ஸ்ட்ரா 5 சொல்ல கூடாதுமா. ஆரம் பட்டி தான்
10 இட்லி சொன்னாரு. அவர் வந்து 5 மணி மேட்டர் அவர் சொன்னாரு. அது 10 5 15 ஆகிட்டு. இங்க பாருங்க லைட்டா அதுல வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் இது மாதிரி ஆகுதுல்ல. அது மாதிரி ஆகக்கூடாது. அப்ப அவங்க தான் தப்பு. நான் என்ன போய் இப்போ இப்படி இருக்குது இல்லனா ஃபுல்லா அப்படி ஆயிருக்கும். அகிலா எப்படி சம்பாதிங்க? அகிலா வா சம. சரி அகிலா பெஸ்ட் டிஷ் என்னது? என்ன எப்படி செய்வீங்க சொல்லுங்க. கல்பாக்கம் ஸ்பெஷலிஸ்ட் இல்ல இல்ல அவங்க ரெசிபி வந்து அங்க இருந்து கத்துக்கிட்டு இங்க அது என்ன நீங்க இருக்க தஞ்சாவூர் அது என்ன கல்பாக்கம் யூடியூப்ல தான் வந்துச்சு. அதாவது பிரியாணி போட்டா கல்பாக்கம் பிரியாணி. இதே வாழ்க்கையில நான் கல்பாக்கம் பிரியாணின்னு பார்த்தது கிடையாது. இனிமே பாப்பீங்க. சூப்பரா இனிமே பாப்பீங்க. நான் சொல்லு இனிமே பாப்பீங்க. நீ வாங்கி தந்தா ஓகே தான். இனிமே பாப்பீங்க எல்லாரும் கல்பாக்கம் பிரியாணி. அப்படினா ஆமா. பரானாவும் சூப்பரா பிரியாணி செய்யும். அகிலா சூப்பரா செய்யும். நீ சொல்லிட்டே தான் இப்படி நான் வந்துட்டோமே. நீ நல்லா செய்வே நான் சாப்பிடுறேன். ஆனா யாருமே உங்க அளவுக்கு செஃப் இல்ல. ஏன் அளவு கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால தான் என்ன இப்ப இதெல்லாம் கூப்பிட்டுருக்கேன். நீங்க தான் ஏதாவது ஹோட்டல்ல செஃப்பா ட்ரை பண்ணுங்க. இல்ல அது அந்த அளவுக்கு அத இந்த அம்மா போறேன் நான் 5 ஸ்டார் செஃப்பா போறேன் நான். நீனே ஓடி ஸ்டார்ட் பண்ணி அந்த 5 ஸ்டார் எழுதிட்டு அந்த மாதிரி 5 ஸ்டார் ஓட நான் சொல்லவே இல்ல. நீ சொன்ன அந்த வீடியோல சொன்ன. சொன்னாங்கல. அண்ணா அண்ணன் கேட்டாங்க அது என்ன 5 ஸ்டார் ஹோட்டல் தான் போ நார்மல் ரெஸ்டாரன்ட்லாம் போக மாட்டியான்னு கேட்டாங்க. எப்படி இது வந்து நம்ம சிஸ்டம்ல நடந்துருக்குது. இது எடுத்து போட்டு எடிட்டர் என்னடா இது எடிட்டர் போய் தேடுவா. அச்சா இது வேற சொல்லி நான் சொல்றேன் ரசமலாய். ரசமலாயப்பா. தேங்க் யூ இல்ல நான் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் செஃப்பா போறேன். நார்மலான ஹோட்டல்ல போக மாட்டாங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் மிச்சம் போவாங்க. இத ஃபர்ஸ்ட் பேசி சமைக்கிறாங்க. வாய் கட்டிட்டு தான் வைப்பாங்க. எல்லாம் எடுத்து தின்றுவாங்க. செய்யும் போதே எடுத்து போனாங்க. இது பொங்கலா? இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது எவ்வளவு போடணும்னு இவங்களுக்கு தெரியாதுன்னா உள்ளவே எடுத்து கொடுத்துட்டாங்க. நானே எடுத்து கொடுத்தேன். நீங்க செஃப்பே சந்தேகப்படுறீங்க. அவங்க செஃப் நான் சூ செஃப். குக்கிங் கொஞ்சம் இது இல்ல. ரெண்டு பாக்கெட் அவனா சீசனல் செஃப்ங்க. சீசனா சமைப்பாங்க. சீசனல் செஃப்ன்றனால. ஏமா புடிமா. இதையே முடிச்சிட்டு நீ கிண்டிக்கிட்டு லைட்டா அப்படி திரும்பி நில்லு. நீ கல்பாக்கம் பக்கமா நிக்கிற. இப்படி எங்க தஞ்சாவூர் பக்கமா வந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கு. திருப்பி பாருங்க. கொஞ்ச நேரம் இது பண்ணுங்க. சும்மா வீடியோ பண்ணலாம்னா கையில கொடுத்து கிண்ட விட்டாங்க. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. உன்னை பண்ண தெரியல. அண்ணா நீ புடி. சரி கொடுங்க மச்சாங்க நான் நீ என்ன பண்ண தெரியுமா? நான் 2 கையில பண்றேன். அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அவங்க போய் சொன்னாங்க நான் எப்பவுமே தனியா தான் பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து ஆள் இருக்கும்போது பண்ணது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே சுதாரிச்சிருக்கேன். இவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது. சொல்லு நீதான் தைரியமான ஆளு. பேரா நான் சொல்ல எப்பயுமே ஸ்லோவா சமைப்பாங்களாம். சமைக்கிறாங்க ஈவினிங் நைட் அந்த மாதிரி ஆயிடுச்சு. யார் சொன்னாங்க? அது ஏன் தெரியுமா இப்படி போய் கீழே கொட்டிக்கிறாங்க. அவங்க எடுத்து உள்ள போறாங்க. அதெல்லாம் டைம் எடுக்கும்ல. அண்ணா இது போட்டுட்டு இது ஒட்டும். என்ன ஏன் ஒட்டுது? ஒரு சுறவழி கிளம்பியதே போடுறேன். போடுமா. பிரியாணி அவங்க ஆசையில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரியா? சும்மா எல்லாம் வந்து இது உருட்டு. அதாவது நாங்க பிரியாணி செய்யறோம். கீழ அடிக்கு. சொல்லு கீழ. இது ரெண்டா எடுத்து. அது சூடு. நல்லா திக்கா சட்டியா இருந்தா அது வந்து அடி பிடிக்காது. சட்டி. சட்டின்னு சொல்லலாம். சட்டினா சொல்லுவாங்க. சட்டினா புரியல. என்ன சட்டி சட்டி. சட்டினா சட்டினா சட்னி. எப்படி ஒரு சட்னி? சட்டி வந்து மண் பானையில செய்யலாம். மண் பானை சட்டி. இதுல வந்தா சட்டியா? ஓ ஏன் சட்டி மாதிரி உட்கார்ந்துட்டீங்க? அது நாங்க மண் பானைல வந்துச்சுன்னா சட்டியா? ஐயோ இதெல்லாம் இல்லனா அது சட்டியா? இது வந்து இந்த அகிலானி சார் இவங்கதான். இதெல்லாம் நம்ம செய்யலாம். இருமா போடுறீங்களா? என்ன போடுறீங்க? ரெண்டு சேர்த்து. இது இவ்வளவு பழசா இருக்கு. ஓ நம்ம வாங்கினதுதான். அப்ப சரி. செமையா இருக்கு புதினா. இந்த பொருள்லாம் நாங்க வந்து எங்க வாங்கிருக்கோம்? நேத்து சந்தையில போய் வாங்கியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலாம் போய் பாருங்க. அது ஒரு சரியான ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கொடுங்க நான் கேக்குறேன். இன்னுமா நீ வேணாம். கொடுங்க. முடியல. அப்படியே போட்டு சொல்லக்கூடாது. சும்மா வேறு தங்கச்சி குக்கிங்னா என்னன்னே தெரியாது. ஆயாக்கு மட்டும் தெரியும். ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இவ்வளவு. ஆமா ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இவ்வளவு பண்ணி. இப்ப தயிரா அவங்க ஸ்டைல்ல உங்க பாருங்க. என்ன நான் கேக் நான் தயிரா அப்ப தயிர் போட மாட்டேன். எனக்கு உங்க ஸ்லாங்ல எனக்கு தெரியுது எப்படி சொல்லிட்டு சரி அதனால அல்லாஹ் ஒரு செஃப் எப்பவுமே வந்து உட்கார கூடாது. நான் காலையில போனோம்னா அடுத்து நைட் 3 மணிக்கு வருவாங்க. அதான் செஃப்பே வர செஃப்லாம்
மறந்துடும் உட்காருது. போடு கிண்ணினே போனையும் கையில வச்சிருப்பல. இவங்க பேரு ஸ்னாப்சாட் நாயின்னு வச்சிடலாம். எப்பா பாரு ஸ்னாப்சாட். அப்ப இவங்க எல்லாம் என்ன சொல்லுங்க? இதுல தெரிஞ்சிடும் ஸ்னாப் ஸ்கோர் நான் சொல்றேன். 350 ஸ்ட்ரீக் என்னோட ஹையஸ்ட். 2145. 245 ஸ்ட்ரீக்கா. அவ்வளவு நல்லா வெட்டியா. ஏங்க 7 வருஷமா இந்த புள்ள ஸ்னாப்சாட்ல வந்து ஒரு ஆளுக்கு அனுப்பிச்சு திருப்பி அதுவும் வந்து அனுப்பிச்சு 6,75,000 for Anisa. 79,000. 79,000 வீக். 8,500. அது 8,000. என்ன அவ்வளவு ஸ்னாப் போடுறாங்க? ஸ்டோரியா போடுவியோ? இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்கூல் ஃபுல்ல. 8,84,400. நானா அது இது பண்ண அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அது என்னமோ டெய்லி அது ஒரு தலைவலியா இருக்குது. அதாவது இந்த ஸ்ட்ரீக் அனுப்பணும். அதான் நம்மளுக்கு இப்போ சரிப்பட்டு வரல. நான் இப்போ வீட்டுல கல்யாணம் பாப்பா போறது கல்யாணம். இல்ல அது ரொம்ப முக்கியமான இதோட நம்ம டச்ல இல்லாம போயிட்டோம்னா அவங்க டெய்லி அப்டேட்ஸ் நம்ம பார்க்கலாம்ல. சோ டச்ல இருக்க மாதிரி இருக்கும். அப்ப எதுக்கு இன்ஸ்டாகிராம்? என்ன போடுறீங்க இப்படி? பார்க்கவே நல்லா இருக்கு. அப்படியே சாப்பிட்டு சிரிச்சிட்டு அதேதான் நானும் பண்ணேன் இழுத்தும் போது. பார்க்க மாட்டீங்க. எனக்கு தெரியும். நல்லா நல்லா தானே இருக்கு. அதுல புதினா கொத்தமல்லி சேர்த்து போட்டீங்களா? ஆமா, நீங்க புதினா மட்டும் போடலாம் அந்த டைம்ல. இப்போ கொஞ்சம் புதினா கொஞ்சம் கம்மியா இருக்கு மாதிரி. கம்மியா இருக்க மாதிரி. பட் பரவாயில்ல. ஓகே. உங்க இஷ்டம் தான். ஏன்னா நீங்க சமையல் சும்மா பாக்குறவங்க. இவ்வளவு கேள்வி எவ்வளவு வச்சப்ப. ஆமா ஓகே. சூழ்ச்சி வந்து கேலி ஏதாவது செய்யணுமா? பண்ணிட்டவா? இல்ல இருக்குதுன்னா நீ பண்ண அளவுக்கு தெரியலமா? நான் இல்ல அது. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ அது பண்ணட்டு உங்க பயப்படுதுங்க. ஆமாண்ணே. நீங்க நல்லா வரணும்னு சொன்னீங்களா? நீங்க தான் காரணம். நம்ம ஏதோ வரோம் ஒரு என்ன வருஷத்துக்கு 2 வாட்டி வருவாங்க. வந்து அப்படியே சமைச்சு சாப்பிட்டு. நான் வருஷத்துக்கு ஒரு தடவை வரேன். ஆமா நீ குக் பண்றது வருஷத்துக்கு ஒரு குக் பண்ணுவீங்க. வீட்டுல குக் பண்ணுவீங்க. பிஸ்மில்லா போடுங்க. நல்லா கறி நல்லா வந்து முன்சப்பையா எடுத்து போடுறாங்க. புளிக்குழம்பு ரெடி. கொஞ்சம் இதா இருக்கும். நானே நல்லா இருக்கேன். நீங்க ஏதோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நல்லா புளிப்பா. சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். நீங்க பிரியாணி கேட்டீங்க உங்களுக்கு புளிக்குழம்பு. புளிக்குழம்பு ரைஸ் வந்துட்டாங்க. கரெக்டா வந்து நிக்குது பிரியாணி செய்யறப்ப. மாட்டுக்குலாம் வாசம் தெரிய ஆரம்பிச்சு. மாட்டுக்கே வாசம் தெரியுதுன்னா அப்ப எப்படி பிரியாணி கான்ஃபிடென்ட் வந்துச்சு எனக்கு. ஏன் ஆவின்னு பேர் வச்சிருக்காங்க? ஏய் அவன் தம்பி ஒன்னு சூப்பரா சொல்லிருக்கான். இவளா பால் காய்ச்சறப்ப ஆவி வர நல்லா அது ஆவி ஆவி கை தட்டிக்கணும். அவன் தம்பி சொல்லிட்டானா ஐயோ பால் காய்ச்சும் போது ஆவி வருமா அதான் ஆவினா அது. அது ஆன் கத்துதா? மாட்டோட ஆவோட வின் ஐ சாரி அத மாட்டோட பாலுங்கிறதுனால அப்படியா? கரெக்ட். கரெக்ட்டா? கரெக்ட்டா? ஓபன் பண்ணவா கொடுங்க. தேங்க்ஸ் மச்சான். அதெல்லாம் இப்படி எடுங்க. வாசம் வருது. நல்லா கல்லா வருது. ஏய் வாசம் வருது. எவ்வளவு ஹாப்பி பாத்தீங்களா? இதெல்லாம் வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அவங்க. நல்லா வந்துருச்சு. வந்துட்டு அதுக்கு அப்புறம் பாத்துக்காங்க எல்லாரும். பாத்துக்கிட்டு எனக்கு ஆனா பச்சை மிளகாய் அதிகமா பயமா இருக்கு. இது இந்த ரப்பர் பச்சை மிளகாய் நினைக்கிறேன். இது ரொம்ப ஸ்பைஸ் இருக்கு. காரம் போடலாம் இன்னும் கொஞ்சம். மிளகாத்தூள் பச்சை மிளகா போட்டுக்கலாம். மிளகாத்தூள் மிளகாத்தூளே போட்டுக்கலாம். புளிப்பு இல்ல. புளிப்பு தான் இது லெமன். புளிப்பு இல்ல. லெமன் போட்டா லெமன் சார் மாதிரி இருக்கு. புளி பத்தலையா? சரி வணக்கது பிரியாணி என்ன பண்ற? போடுங்க. என்ன என்ன பிரியாணி பண்றாங்க? இல்ல கலக்கிக்கிறேன். டேஸ்ட் எப்படி? கலக்கிறீங்க பாருங்க. போது நல்லா இருக்கு. டேஸ்ட் பாருங்க. தம்பிக்கு தான் பிடிக்கும். இதான் உங்களுக்கு பிடிக்கும். இந்த டேஸ்ட் நம்ம ஊர் டேஸ்ட். ஐயோ உங்க ஊர் என்ன ஊரு? தஞ்சாவூரா? ஓ தஞ்சாவூர் டேஸ்ட் வந்துச்சு. வீடியோ பண்ணிக்கிறாங்க. வீடியோலாம் இல்ல சும்மா தனியா பேசிக்கிட்டோம் லூஸ் மாதிரி. இருங்க ஏன் இவ்வளவு கொட்டை இருக்குதே? கசந்து இப்படி இப்படி பார்க்கலாமா? 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 இதுலயே ஊத்திடலாம். இதுல ஊத்துங்க. ஈர கொட்டை வரக்கூடாதுமா. அண்ணா அதெல்லாம் கிடையாது. இல்ல இல்ல எனக்கு புரியல. இது என்ன பை இது ரெண்டும் இதெல்லாம் என்ன? பரவாயில்லைங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. இது எக்ஸ்கியூஸபிள் தான் அப்படி கரெக்டா பேசு. புளி குழம்புனா புளி குழம்புன்றீங்க. இல்ல இது லெமன் ரைஸ். கறி போட்ட லெமன் ரைஸ். ஆனா இன்னும் வேகல இது. வேகல. இதெல்லாம் வேக ரொம்ப நாள் ஆகும். இவ்வளவு பெருசா எல்லாம் போடுவாங்கன்னு தெரியாதுமா. கறியை மட்டும் எடுத்து ஒரு குக்கர்ல ஒரு அடி. கைஸ் கறியெல்லாம் எடுத்து நாங்க தனியா வந்து சாப்பிட போறோம். சோறு போட்டு பேசுங்க. கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க உள்ள வந்து மீட் வந்து குக்கர்ல போட்டு அவிக்கிறோம். ஏன்னா பெரிய மீட்டா இருக்குது. வேகிறது டைம்
டைம் எடுக்குது. இப்போ நம்ம மீன் என்ன பண்றோம்னா இது மசாலா இருக்குல்ல, அந்த அரிசிக்கு வேணுன்ற அந்த தண்ணியை ஊற்றி சூடு பண்றோம். அது ரெடி ஆனோட அரிசியை போட்டு அதையும் ஊற்றிடுவோம். A few minutes later. அரிசியை போட்டுலாமா? பாரு போய் தண்ணி அதிகம் தண்ணி தீவிரமா தண்ணி ஊத்தாதீங்க. ஆமா ஆனா இது 1க்கு 2 தான் சொல்லுவாங்க இந்த அரிசிக்கு. 1.5 அப்பதான் இது 2 தாங்குது. தாங்கும் பாப்பா. இது குலையவே குலையாது இது. சரி க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்ப. ஆமாங்க. நல்லா ஒரு மாதிரி கருகுன வாசம் நல்லா அடிக்குது. அதான் கறியை பூசுறது போல இதே பூசிடலாம். நான் என்ன சொன்னேன், இது அடுப்பு பிரச்சனை, நான் பண்ணது கிடையாது. அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய குக்கிங். டேஸ்ட் நல்லா வரட்டு. இப்ப பேச மாட்டேன். டேஸ்ட் நல்லா வந்ததுக்கு அப்புறமா பேசுறீங்க. லெமன் கடைசியா போடலாமா? லெமன் ரைஸ் சாப்பிடுறீங்களா கைஸ்? லெமன் ரைஸ், புளிக்குழம்பு, ஆனா மசாலா லாஸ்ட் நல்லா வருது. அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்த உடனே கறியை பூசுவாங்க. அதுக்கு அந்த பிரியாணி நீங்க எடுத்து பூசிக்கலாம். வாவ் வாவ். நெய் போடுங்க. ஏன்னா முந்திரி பருப்பு போடுவாங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பு. அதுலாம் ஏன் இவ்வளவு நெய் போங்க. இருங்க. என்ன நெய் சரா செய்றீங்க? ஏன் நீங்க இந்த பிரியாணில கருவேப்பிலை போடல? பிரியாணில கருவேப்பிலை போட மாட்டாங்க. இது போடணும்லாம் அவசியம் இல்ல. சரி இந்த பிரியாணி எப்படியே சரி பண்ணலாம்ன்றதுக்காக நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அரிசி இன்னும் வேகல, தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் உப்பு கலந்து போடுங்க அதுல. அதான் நான் பார்த்தே சொல்லிடுவேன். அதை பார்த்து மோந்து பார்த்தே உப்பு சொல்லுவேன். அந்த மாதிரி நான் ஒரு லெவலுக்கு இப்ப நான் போயிட்டேன். ஆமா தண்ணி இல்ல. தண்ணி இல்லைன்னு கேளுங்கம்மா. ஒரு ஜெஃப் இருக்கேன். இது திறந்தே ஆகணுமா இல்ல அப்படியே விட்டு போயிடலாம்? ஆஃப் பண்ணியாச்சா? இல்லையே, நீங்க தான் ஆஃப் பண்ணுங்க. இப்போ எப்படி ஆஃப் பண்றோம் பாரு. ஆஃப் பண்ணலாமா? ஆமா, நல்ல பிரியாணினா நீங்க ஓபன் பண்ணலாம். மிஸ் பண்ணிட்டீங்க அதுக்கு. சரி ஓபன் பண்ணலாமா இப்ப? பண்ணலாம். பாத்தி ஓதிக்கலாமா ஃபர்ஸ்ட்? எல்லாம் ஓதிங்க. பாத்தி ஓதிங்க. எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிட்டீங்க. இல்ல நாங்க அதை சாப்பிட்டு உனக்காக சரி ஆயத்தில் குடிச்சத ஆரம்பிங்க. போறாங்க. பாத்தி அண்ணனுக்கு தெரியும் ஆயத்தில் குடிச்சு. பாத்தியா முடிச்சிட்டேன். ஆனா ஆயத்தில் குடிச்சு இல்ல அது சூடா புல்லாசம் குலாவி பழந்து குலாவி இதான் முடிஞ்சி. வேற ஆர்டர் பண்ணிடலாம். என்ன வச்சிக்கிட்டு ரிசல்ட் மாதிரி அது கூட உங்களுக்கு கவலைப்பட்டது நான். ஓபன் பண்ணி ஆவணும்ன்றதுக்காக ஓபன் பண்றோம். இந்த பாட்டு பாடுறது பயமா இருக்கு. வாங்க நம்மலாம் சாப்பாடு சாப்பிடலாம். இன்னைக்கு எவ்வளவு ஐட்டம் வீட்ல செஞ்சிருக்காங்க. இந்த பிரியாணி மட்டும் இங்க செஞ்சிருக்காங்க. ஆனா மிச்சதெல்லாம் இதெல்லாம் உள்ள வந்து இது நான் செஞ்சேன். 65 இவங்க செஞ்சாங்க. இது நான் செஞ்சேன். தக்காளி தான் இவங்க செஞ்சிருக்காங்க. இது நான் தான் செஞ்சேன். இதுவும் அவங்க செஞ்சிருக்காங்க. ஓகே கம் ஆன் கைஸ். சூப்பரா இருக்கீங்க. செஃப் வந்துருக்கீங்களா? இது இப்ப சாப்பிட கூட நம்ம நைட் சாப்பிட போறாங்க.